குட்டியாக அழகாக குளத்தில் இருக்குது. அந்த வாழை மரத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குது. 2020 என் கூட டியூட்டி பார்த்த ஒரு எக்ஸ் மேன் அவர் எனக்கு ஒரு ஒரு வாழைக்கண்ணை கொடுத்தாரு. அந்த வாழைக்கண்ணை கொண்டு வந்து மச்சான் நான் கொடுத்தேன். மச்சான் நட்டு வச்சாப்புல. இப்போது அந்த வாழைக்கண்ணு நிறையா படர்ந்து நிறைய கொலையை தள்ளியிருக்கு. மாதம் மாதம் ஒரு கொலையோ 2 கொலையோ எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அரை மணி நேரம் செலவிட்டு நட்டு வச்சதுக்கு எங்களுக்கு சுவையான இயற்கையான வாழைப்பழம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வாழை மரத்தில் இப்போ முத்தி போன காய் ஏதாச்சும் இருக்கா, வெட்டுற மாதிரி குளம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மீன் பிடிக்க கிளம்பிட்டோம். இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி ஏரி. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட இந்த மாதிரி ஏரியை குறுக்கு கட்டி பிடிச்ச ஞாபகம் இருக்குது. ஆமாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் சேத்துக்குள்ளேயே இறங்குறோம். தண்ணி ரொம்ப அதிகமானா இல்லை. கோடை காலன்றதால தண்ணி கொஞ்சம் வற்றி போய் தான் இருந்தது. பொதுவாக கோடை காலத்தில் தான் தண்ணி வற்றி போயிருக்கும். அப்போ தான் மீனை பிடிக்கிறது சரியான பக்குவமாகவும் இருக்கும். கையாலே பக்கத்தில் இருக்க மண்ணெல்லாம் அள்ளி குறுக்கு கட்டிட்டு நானே என் தம்பியும் தண்ணி இறக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் இறச்சிருக்கும்பொழுதே அப்படியே தண்ணி வடியும் பொழுது மீன்லாம் துள்ள ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சேத்துல எங்களுக்கு குறவை மீன் மட்டும் தான் கிடச்சிது. மற்ற மீன்களனா குள்ளக்கண்டை, இந்த குசுமா மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அந்த மீன் எல்லாத்தையுமே கொக்கு ஏற்கனவே பிடிச்சி சாப்பிட்டுச்சு போல். எங்களுக்கு வெறும் குறவை மீன் மட்டும் தான் கிடச்சிது. எங்கள் அப்பா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவர் அடிக்கடி மீன் பிடிக்க எங்களை கூப்பிட்டு போவார். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த சேத்துல விளையாடி மீனை பிடிப்போம். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஒரு ஓடுற மீனை நம்ம கையில் பிடிச்சிட்டோன்னு ஒரு பெருமிதமாகவும் இருக்கும். நாட்டு மீன்கள் குறிப்பாக குறவை, கெளுத்தி, குள்ளக்கண்டை, விரால் இதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குறவை மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்பொழுதே எங்கள் அப்பா எங்களை கூப்பிட்டு போயிட்டு விரால் மீன்லாம் பிடிச்சி கொடுத்ததுதான் ஞாபகம் வந்தது எங்களுக்கு. அந்த காலம் போல் இந்த காலம் இல்லை. இங்கே ஒரு விரால் கூட கிடைக்கல. இப்போலாம் நாட்டு மீன்கள் ரொம்பவே அழிஞ்சிட்டு வரதா சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அடுத்து மீன்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு அந்த மோட்டர் தண்ணியை கிளப்பி தான் குளிக்க வந்தோம். நல்லா குளிச்சுட்டு சேர்லாம் ஓட்டிட்டு கைகள்லாம் கழுவிட்டு பக்கத்தில் மீன் ஆகிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியில் மீனை கழுவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்.